நம்ம ஃப்ளூயிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ளூயிட்ஸ் அதாவது திரவங்கள்னு சொல்லலாம். எ சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஃப்ளோவிங். எந்த சப்ஸ்டன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அதால் ஃப்ளோ பண்ண முடியுமோ, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியுமோ அதை ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லலாம். இது ஒரு டெஃபினேஷனாக சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹனி, தேன் எடுத்துப்போம். இப்போது தேன் எடுத்து ஊற்றுறோம். அது என்ன பண்ணுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொறுமையாக மூவ் ஆகுது. ஏன் பொறுமையாக மூவ் ஆகுது? ஏன்னா தேன் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அதாவது விஸ்காசிட்டி அதுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ பொறுமையாக மூவ் ஆகும். தண்ணியும் வந்து ஒரு ஃப்ளூயிட் தான். அதுவும் எடுத்து ஊற்றுங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அதால் ஃப்ளோ பண்ண முடியும். தண்ணி வந்து கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் ஆகும். ஏன்னா அதுக்கு வந்து விஸ்காசிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஓகேங்களா? சரி, இது எல்லாமே நம்ம ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளூயிட்ஸ்க்கு என்ன டெஃபினேஷன்? ஃபஸ்ட்டு டெஃபினேஷன், a substance which is capable of flowing. ஸோ அதை நம்ம வந்து ஃப்ளூயிட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்னொரு டெஃபினேஷனும் இருக்குது. இன்னொரு டெஃபினேஷன் என்னதுன்னா, எந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே தன்னுடைய ஷேப்பை மாற்றிக்கிட்டே வரும் ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் போது. அதாவது நம்ம ஒரு தேன் எடுத்துப்போமே, ஒரு தேன் எடுத்து ஒரு பைப்புக்குள்ளே செலுத்துகிறோம். அந்த பைப்பில் பொறுமையாக ஃப்ளோ ஆகிக்கிட்டே வரும். அப்படியே அந்த பைப்பை எடுத்துகிட்டு போய் ஒரு டேங்குக்குள்ளே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அந்த டேங்க்குள்ளே போய் ஃபில் ஆகும். ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ஷேப்பை மாற்றிக்கிட்டே வரும். ஸோ ஃபஸ்ட்டு பொறுமையாக வரும், எப்படி வரும், அப்புறமா ஒரு டேங்க்குள்ளே போன உடனே ஃபில் ஆகும்போது அது ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தன்னுடைய ஷேப்பை மாற்றிக்கிட்டே வரும் கண்டினியூஸாக அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ். எ சப்ஸ்டன்ஸ் deforms continuously. டிஃபார்ம்ஸ்னால் அதோடைய ஷேப்பை போக்கை மாற்றிக்கிட்டே வரும். deforms continuously. எதனால்? அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ். அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஷியர் ஸ்ட்ரெஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சிலிண்ட்ரிக்கல் பைப்புக்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் போகுதுன்னா அதுக்கு அந்த பைப்புக்கு மேலேயும் பாட்டம்லேயும் இருக்கிற அந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அதுக்குள்ளே தானே போக போகுது அந்த ஃப்ளூயிடு. அதுதான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த சப்ஸ்டன்ஸ் தன்னுடைய போக்கை மாற்றிக்கும். ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்பீடாக போகும், ஒரு இடத்துல கொஞ்சம் பொறுமையாக போகும் ஃப்ளூயிடு. இப்போது நார்மல் சர்ஃபேஸில் ஃப்ளூயிடு பொறுமையாக போகும், இதே கொஞ்சம் பள்ளம் வந்தால் கொஞ்சம் ஸ்பீடாக போகும். ஸோ இதுதான் அந்த போக்கு. அந்த டிஃபார்ம்ஸ் கண்டினியூவஸ்லி அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ். இப்போ ஒரு ஃப்ளூயிட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குன்னு ஒரு டெஃபினேட்டாக ஒரு ஷேப்லாம் கிடையாது. ஆனால் அது வந்து ஒரு ஷேப்பை உருவாக்கிக்கும். எப்போனா அது ஏதாவது ஒரு வெசல்குள்ளே போகும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு தேன் எடுத்து ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ்குள்ளே ஊற்றுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு என்ன ஷேப்புன்னு சொல்லுவோம்? ரெக்டாங்கிள் ஷேப், இல்லை க்யூப் ஷேப்புன்னு சொல்லுவோம், இல்லை க்யூபாய்ட் ஷேப், இந்த மாதிரி ஒரு ஷேப் சொல்லுவோம். இதுவே நான் ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்குள்ளே அந்த ஃப்ளூயிடை ஊற்றுனா ஸ்பியர் ஷேப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அதுக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட டெஃபினேட்டட் ஷேப் இல்லாமல், ஆனால் அது ஒரு வெசல்குள்ளே போகும்போது அது ஒரு ஷேப்பை மாற்றிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளூயிட்ஸ்னால் என்னது? திரவங்கள். ஸோ எந்த சப்ஸ்டன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தன்னால் ஃப்ளோ பண்ண முடியுமோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதை ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லலாம். எந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே தன்னுடைய போக்கை மாற்றிக்கிட்டே வரும் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ், அதையும் நம்ம ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். மாஸ் டென்சிட்டி. இந்த மாஸ் டென்சிட்டி ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு புரியணும்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துப்போம். ஸோ இந்த டெஸ்ட் டியூப்பில் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஹனி ஊற்ற போகிறேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு வந்து ஹனி இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ன ஊற்றுறேன்னா வாட்டர் ஊற்றுறேன். அதுக்கப்புறமா ஆயில் ஊற்றுறேன். ஓகேங்களா? ஹனி, வாட்டர், ஆயில். சரி, ஹனியில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு தெரியும் அதோட விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும்,
கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கும் வாட்டரை விட. ஆயிலும் எப்படி இருக்கும், கொஞ்சம் விஸ்காசிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் அது மேலே டாப் லேயரில் வந்துருக்கு. இதோட மீனிங் என்னென்னா இந்த டென்சிட்டி வச்சு இதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது ஹனிக்கு டென்சிட்டி வந்து 1.42 ஓகேங்களா, வாட்டருக்கு 1 வச்சுக்கோ, ஆயிலுக்கு 0.82 ஆர் சம்திங் ஓகேங்களா, வேரி ஆகும். சரி, அப்போது 1.42. ஸோ எதுக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அது வந்து எங்கே போகுது, டவுன்வர்ட் டைரக்ஷனில் போகுதுங்களா, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு மேலே என்ன வருது, அதை விட எது கம்மியோ அதுக்கு மேலே வருது, அதுக்கு மேலே அதை விட கம்மியாக இருக்கோ அது மேலே வருது. அதாவது இப்போ இதுக்கு டென்சிட்டி 1.42, ஸோ பாட்டமில் வந்துடுச்சு. இது 1, 0.82. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த லேயர்ஸை நம்ம இதில் பார்க்கலாம். சரி, டென்சிட்டினா என்னதுன்னா, இப்போது இதுதான் வால்யூம். இந்த வால்யூம்குள்ளே எவ்வளவு மாஸ் இருக்குது, இதெல்லாம் மாஸ். இப்போ இந்த ஹனிக்குள்ளே இவ்வளவு மாஸ் இருக்குது ஓகேங்களா. இதில் உங்களுக்கு தெரியுதா டென்சிட்டி நல்லா இடுக்கமாக நல்லா ஃபுல்லாக இருக்குங்களா. இதே வாட்டர் பார்க்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். ஆயிலில் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா, அதுதான் டென்சிட்டி, மாஸ். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட வால்யூம்குள்ளே எவ்வளவு மாஸ் இருக்குது அதுதான் நம்ம டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ மாஸ் டென்சிட்டி, அதுக்கு சிம்பிள் வந்து ரோ. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுப்போம், ரோ. ஸோ மாஸ் டென்சிட்டி ரோ ஈக்குவல் டு, நான் என்ன சொன்னேன், ஒரு வால்யூம்குள்ளே பர் யூனிட் வால்யூம்குள்ளே எவ்வளவு மாஸ் இருக்குது அதுதான் நம்ம வந்து மாஸ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். இப்போது இந்த வால்யூம்குள்ளே எவ்வளவு மாஸ் இருக்குது, இந்த வால்யூம்குள்ளே எவ்வளவு மாஸ் இருக்குது, இந்த வால்யூம்குள்ளே எவ்வளவு மாஸ் இருக்குது, அதுதான் நம்ம மாஸ் டென்சிட்டி கண்டுபிடிப்போம். மாஸ்க்கு சிம்பிள் ஸ்மால் m, வால்யூம்க்கு சிம்பிள் ஸ்மால் v. ஸோ இதனோட யூனிட் பாருங்கள், மாஸ்னால என்ன யூனிட்டு, கிலோகிராம். மாஸ்னால என்ன யூனிட்டு, கிலோகிராம். நெக்ஸ்ட் வால்யூம்னால என்ன யூனிட்டு, பர் யூனிட் வால்யூம்னால மீட்டர் கியூப். ஸோ மீட்டர் கியூப். ஸோ இதான் வந்து யூனிட் ஓகேங்களா. சரி, இப்போ இதில் இன்னும் நம்ம இந்த டெம்பரேச்சர்லாம் வச்சு செக் பண்ண போகிறோம். ஸோ டெம்பரேச்சர், இப்போது நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா டென்சிட்டி குறைஞ்சி போய்டும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா டென்சிட்டி டிக்ரீசஸ். இப்போ ஹனிலே வந்து நீங்கள் டெம்பரேச்சர் அதிகப்படுத்துனீங்கன்னா அதோட டென்சிட்டி குறைஞ்சி போய்டும், அதாவது அதுக்குள்ள அந்த மாஸ்லாம் வந்து குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, ப்ரெஷர் அதிகப்படுத்துனீங்கன்னா டென்சிட்டி அதிகமாகிடும். அப்போது நம்ம நிறைய ப்ரெஷர் போட்டோம்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ ஹனியில் நம்ம இன்னும் ப்ரெஷர் அதிகப்படுத்தினோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் டென்சிட்டி. ஸோ இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. ஸோ டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா டென்சிட்டி குறைஞ்சி போயிடும், ப்ரெஷர் அதிகப்படுத்தினோம்னா டென்சிட்டி அதிகமாகிடும் ஓகேங்களா. ஸோ அதோட யூனிட்டு, அதனுடைய ஃபார்முலா. ஸோ மாஸ் டென்சிட்டி என்னது, ஒரு ஃப்ளூயிட் வந்து ஒரு பர் யூனிட் வால்யூம்குள்ளே, அதாவது மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் கண்டெய்ன் இன் அ பர் யூனிட் வால்யூம், அதுதான் நம்ம மாஸ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ மாஸ் டென்சிட்டிக்கான ஃபார்முலா, யூனிட், உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியறதுக்காக, அப்புறம் அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா ஒன்றும் இல்லை, இப்போ மாஸ் டென்சிட்டி பார்த்தோம் இல்லையா, அதோடைய ரெசிப்ரோக்கல் தான் ஸ்பெசிஃபிக் வால்யூம். இதுக்கு சிம்பிள் V பார் ஓகேங்களா. ஸோ ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா என்னதுன்னா, ஒரு யூனிட் மாஸ் வந்து எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கு, அதை தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம்னு சொல்லுவோம். வால்யூம்க்கு சிம்பிள் என்னது, V, மாஸ்க்கு சிம்பிள் M. ஸோ இது யூனிட் என்னது, யூனிட் பாருங்கள், இங்கே நியூமரேட்டரில் என்ன இருக்குது, வால்யூம் இருக்குது. வால்யூம்னால என்ன யூனிட்டு, மீட்டர் கியூப் பை மாஸ்க்கு என்ன யூனிட்டு, கேஜி, கிலோகிராம் ஓகேங்களா. ஸோ ஸ்பெசிஃபிக் வால்யூம் என்னது, ரெசிப்ரோக்கல் ஆஃப் மாஸ் டென்சிட்டி.
என்ன விஷயம்னா இப்போ அகைன் இப்போ டெஸ்ட் டியூப் எடுத்துப்போம். ஸோ இந்த டெஸ்ட் டியூப்பில் இப்போது இங்கே ஹனி இருக்குது. ஓகேங்களா, ஹனி இதில் நான் ஒரு டாட் வச்சுருக்கு இல்லையா, இது ஒரு மாஸ்ன்னு வச்சுப்போம். இந்த ஒரு டாட் தான் ஒரு மாஸ். அந்த ஒரு மாஸ் வந்து எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கு. வால்யூம் என்னது, இதுக்குள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு. அந்த ஒரு டாட், அந்த ஒரு மாஸ் வந்து எவ்வளவு ஆக்குபை பண்ணியிருக்கு, அதுதான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் நம்ம வி பார்னு எடுத்துப்போம். ஸோ வி பார் ஈக்குவல் டு வால்யூம் பை மாஸ். ஸோ ஒரு யூனிட் மாஸ். ஸோ ஒரு யூனிட் மாஸ் வந்து எவ்வளவு வால்யூமை ஆக்குபை பண்ணியிருக்கு, அதுதான் ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஃபார்முலா யூனிட்டு உங்களுக்கு புரியறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் வெயிட். ஸ்பெசிஃபிக் வெயிட் என்னதுன்னா, இப்போது ஒரு 1 யூனிட் வால்யூம் எடுத்துக்கிறேன். இந்த 1 யூனிட் வால்யூம்குள்ளே நான் ஏதோ ஒரு ஃப்ளூயிட் வந்து நான் அதில் ஊற்றி வச்சுருக்கேன். அதோடைய வெயிட் என்ன, அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட். ஸ்பெசிஃபிக் வெயிட் சிம்பிள் வந்து ஸ்மால் w. ஸ்மால் w ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் வெயிட் என்னது, 1 யூனிட் வால்யூமில் எவ்வளவு வெயிட் வந்து பொசஸ் ஆகிருக்கு, அதுதான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட்னு சொல்லுவோம். ஸோ வெயிட்டுக்கு சிம்பிள் கேபிட்டல் W பை வால்யூம்க்கு சிம்பிள் ஸ்மால் v. ஓகேங்களா, சரி. இப்போது வெயிட்னால என்னது, மாஸ் இன்ட்டு கிராவிட்டி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி படிச்சிருக்கீங்களா. ஒரு வெயிட்னா என்னது, அதுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு மாஸ் இருக்கும், அதுக்குன்னு ஒரு கிராவிட்டி. ஸோ மாஸ் இன்ட்டு கிராவிட்டி பை வால்யூம் வந்து v. சரி, இதுக்கு முன்னாடி m பை v என்ன படித்தோம், மாஸ் பை வால்யூம். மாஸ் பை வால்யூம்னா என்னது, மாஸ் டென்சிட்டின்னு படித்தோமா. என்ன படித்தோம், மாஸ் டென்சிட்டின்னு என்னது, மாஸ் பை வால்யூம். அப்போது இந்த m பை vக்கு நம்ம என்ன எழுதலாம், மாஸ் டென்சிட்டின்னு எழுதலாம். மாஸ் டென்சிட்டி சிம்பிள் என்னது, ரோ, ரோ g. அப்போது நம்ம ஸ்பெசிஃபிக் வெயிட் ஃபார்முலா என்னது, ரோ இன்ட்டு g. அதாவது ரோ என்னது, மாஸ் டென்சிட்டி இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் நமக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட்னு சொல்லும். இதை ஸ்பெசிஃபிக் வெயிட்னு சொல்லலாம், வெயிட் டென்சிட்டின்னு சொல்லலாம், வேறு பேர். ஏன்னா அந்த டென்சிட்டின்னு ஒன்று வருது இல்லையா, அதனால் வெயிட் டென்சிட்டின்னு பேர் இருக்குது. ஸோ இதுக்கு சிம்பிள் என்னது, ஸ்மால் w. ஓகேங்களா. ஸோ ஸ்பெசிஃபிக் வெயிட்னா என்ன, அதுக்கு ஃபார்முலா, ஸோ அதனுடைய கான்செப்ட். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா ஒன்றும் இல்லை, இப்போது ஸ்பெசிஃபிக் வெயிட் படித்தோம் இல்லையா, நமக்கு ஒரு ஃப்ளூயிட் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த ஃப்ளூயிடுக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, டிவைடட் பை ஏற்கனவே சயின்டிஸ்ட் எல்லாமே ஒவ்வொரு ஃப்ளூயிட்ஸ்க்குமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸ்பெசிஃபிக் வெயிட். அதான் டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கிடச்சிரும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு சிம்பிள் கேபிட்டல் S. ஸோ கேபிட்டல் S ஈக்குவல் டு, கேபிட்டல் S இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப், ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் கிவன் ஃப்ளூயிட். ஸோ நம்மளுக்கு கொடுத்த ஃப்ளூயிட் எடுத்து எது கூட டிவைட் பண்ணணும், ஸ்டாண்டர்ட் வேல்யூ. சயின்டிஸ்ட் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்ச ஒவ்வொரு ஃப்ளூயிடுக்கான ஸ்டாண்டர்ட் வேல்யூவால் டிவைட் பண்ணணும். ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட். ஓகேங்களா, ஸ்டாண்டர்டான அந்த ஃப்ளூயிட் வேல்யூ கூட டிவைட் பண்ணணும், நம்மளுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கிடச்சிரும். சரி, நம்ம வந்து இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் வச்சும் கண்டுபிடிக்கலாம், அப்படின்னா இந்த மாஸ் டென்சிட்டி படித்தோம் இல்லையா, அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஸோ S இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் S. ஓகேங்களா, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியில் கேபிட்டல் S. ஸோ S இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் படித்தோம், இப்போ அடுத்தது மாஸ் டென்சிட்டி. ஓகேங்களா, மாஸ் டென்சிட்டி, மாஸ் டென்சிட்டி ஆஃப் கிவன் ஃப்ளூயிட். அதுக்கும் அதே மாதிரி தான், கொடுத்துருக்கிற ஃப்ளூயிடுக்கான மாஸ் டென்சிட்டி எடுத்து
ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிடுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க, அதால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கிடச்சிடும். மாஸ் டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட். ஸோ இதுதான் நம்ம ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது படித்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் ப்ரெஷர் டைப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஷர் பார்க்க போகிறது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இப்போது சி லெவல் இருக்குது. இந்த சி லெவலில் மேலே வந்து அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். ஒரு அட்மாஸ்பியரில் காற்று வந்து எவ்வளோ ப்ரெஷர் போடுது அதை நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இதுதான் சி லெவல். இந்த சி லெவலுக்கு மேலே இருக்கிறது வந்து அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியரில் காற்று வந்து எவ்வளோ ப்ரெஷர் போடுது, அப்ளை பண்ணுது, அதை தான் நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். இதுக்கு வேல்யூ என்ன இருக்குன்னா, ஸ்டாண்டர்டான வேல்யூ 1.01325 பார். இந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் அட்மாஸ்பியரில். ஓகேங்களா? இது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அட்மாஸ்பியரில் நம்மளுக்கு வேல்யூ 0ன்னு வரும். அந்த 0லேருந்து அதை நம்ம வந்து காஜ் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து காஜ் ப்ரெஷர். இந்த காஜ் ப்ரெஷர் எப்போ வரும்? நமக்கு அந்த 0ன்னு வரும்போது, அட்மாஸ்பியரில் ப்ரெஷர் எங்கேயாவது 0ன்னு வரும்போது அங்கேருந்து நம்ம அது காஜ் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரையும் இந்த காஜ் ப்ரெஷரையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா அப்சொல்யூட் ப்ரெஷர் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அப்சொல்யூட் ப்ரெஷர். இப்போ புரிஞ்சுதுங்களா? ஸோ எப்படி வந்து ஒரு அப்சொல்யூட் ப்ரெஷர் கண்டுபிடிக்கலாம்? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரையும் காஜ் ப்ரெஷரையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு அப்சொல்யூட் ப்ரெஷர் கிடச்சிரும். சரி, இன்னொரு ப்ரெஷர் ஒன்று இருக்குது, வேக்கம் ப்ரெஷர். அது என்ன சார் வேக்கம் ப்ரெஷர்னா? இப்போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே பிலோ த ப்ரெஷர் பிலோ த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான் வேக்கம் ப்ரெஷர். ப்ரெஷர் பிலோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, நெகட்டிவ் ப்ரெஷர்னு சொல்லலாம், வேக்கம் ப்ரெஷர். ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட கீழே இருந்துச்சுன்னா அதை நம்ம வேக்கம் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ப்ரெஷர் பிலோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? வேக்கம் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அதாவது நெகட்டிவ் ப்ரெஷர், இதுக்கு பேர் வேக்கம் ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷரில் இத்தனை டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், காஜ் ப்ரெஷர், அப்புறம் அப்சொல்யூட் ப்ரெஷர், அப்புறம் வேக்கம் ப்ரெஷர். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ரெஷர் ஹெட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ரெஷர் ஹெட். ப்ரெஷர் ஹெட்னா என்னதுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இதுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ளூயிட் ஊற்றி வச்சுருக்கேன். இது வரைக்கும் இருக்குது அந்த ஃப்ளூயிடு. ஓகேங்களா? இது வரைக்கும் அந்த ஃப்ளூயிட் இருக்குது. இது வரைக்கும் உள்ள இருக்கிற அந்த ஹைட்டை தான் நம்ம ப்ரெஷர் ஹெட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ப்ரெஷர் ஹெட். இந்த ப்ரெஷர் ஹெட்டு, இந்த ஹைட் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதாவது இந்த ப்ரெஷர் ஹெட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, H is equal to, pressure head is equal to pressure by specific weight. அதாவது இந்த ஃப்ளூயிடுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் வெயிட் இருக்கும், இந்த ஃப்ளூயிடில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஃப்ளூயிட்னுடைய ஹைட் தெரிஞ்சிடும். அதாவது இது இந்த ஷேப்புக்குள்ளே எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதான் ப்ரெஷர் ஹெட் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் பை ஸ்பெசிஃபிக் வெயிட். இதுதான் நம்ம ப்ரெஷர் ஹெட்டுன்னு சொல்லுவோம். சிம்பிளாக புரிஞ்சுதுங்களா? டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னா என்னது? ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் இருக்குங்க இல்லையா, அது எவ்வளோ வெலாசிட்டியில் வந்து மூவ் ஆகுது அதை மெஷர் பண்ணும். மெஷரிங் த வெலாசிட்டி ஆஃப் fluid particles.
ஸோ இந்த ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ்னுடைய வெலாசிட்டி நம்ம மெஷர் பண்ணுறது தான் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். இப்போ ஹனி இருக்குது, ஹனி எவ்வளவு பொறுமையாக மூவ் ஆகுது, விஸ்காசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுக்குள்ளே இந்த ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல ஹனி பார்ட்டிகல்ஸ், அதோடைய வெலாசிட்டியை மெஷர் பண்ணுறது டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். சரி, டெம்பரேச்சரில் நிறைய வகைகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் அப்சல்யூட் டெம்பரேச்சர். அப்சல்யூட் டெம்பரேச்சர் என்னதுன்னா நம்ம இந்த ஜீரோ டெம்பரேச்சரில் தான் வச்சு மெஷர் பண்ணணும். ஜீரோ அப்சல்யூட் டெம்பரேச்சர், அதுதான் நம்ம அப்சல்யூட் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். இப்போது ஸ்கேல் ஒன்று எடுத்துப்போம். இந்த ஸ்கேலில் இந்த இடத்துல வந்து -273 டிகிரி செல்சியஸ் இதுதான் ஸ்டார்டிங். நெக்ஸ்ட் இங்கே 0 டிகிரி செல்சியஸ், இங்கே 100 டிகிரி செல்சியஸ். இது வந்து செல்சியஸ் ஸ்கேல், அதான் செல்சியஸ். ஓகேங்களா? இப்போ அப்படியே கெல்வினுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே -273னா இது கூட 273 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் வரும் 0 கெல்வின். நெக்ஸ்ட் 0 கூட 273 ஆட் பண்ணால் 273 கெல்வின். 100 கூட 273 ஆட் பண்ணால் 373 கெல்வின். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா கொடுக்கலாம்? ஸோ கேபிட்டல் டீனா வந்து கெல்வின். இந்த கேபிட்டல் டி எப்படி கிடைச்சது? இந்த ஸ்மால் டீனா செல்சியஸ் ஸ்கேல், அது கூட நம்ம 273 ஆட் பண்ணோம்னா என்ன வருது நம்மளுக்கு? கெல்வின் ஸ்கேல் கிடச்சிருது. ஓகேங்களா? ஸோ T இஸ் ஈக்குவல் டு T ப்ளஸ் 273 K. அப்போது டீன்னு என்னது? கெல்வின் ஸ்கேல். ஸ்மால் டி வந்து செல்சியஸ் ஸ்கேல். ஸோ ஒரு செல்சியஸ் ஸ்கேலில் நம்ம 273 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த கெல்வின் ஸ்கேலினுடைய ரீடிங்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு டெம்பரேச்சர் நம்ம வந்து ஜீரோ அப்சல்யூட் டெம்பரேச்சரில் வச்சு மெஷர் பண்ணுறதை நம்ம அப்சல்யூட் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். அதில் அந்த டெம்பரேச்சர் ரெண்டு வகைகள் இருக்குது. ஒன்று கெல்வின் ஸ்கேலில் பண்ணுவோம், இன்னொன்று செல்சியஸ் ஸ்கேலில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் டைப் என்னதுன்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்னு ஒன்றும் இல்லை, அட்மாஸ்பியரில் இருக்கிற டெம்பரேச்சர் நம்ம ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் 15 டிகிரி செல்சியஸ் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நார்மல் டெம்பரேச்சர். நார்மல் டெம்பரேச்சர் நம்ம எடுத்துக்கிறது எப்பயுமே 0 டிகிரி செல்சியஸ் மெஷரிங்க்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர். ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் எப்பயுமே ப்ரெஷர், ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர்னா அட்மாஸ்பியரில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் எப்பயுமே நம்ம 760 mm ஆஃப் மெர்க்குரி, அதாவது மெர்க்குரிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம், அதில் மெஷர் பண்ணுது 760 mm. நார்மல் ப்ரெஷரும் அதே தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ் பண்ண போகிறோம். வேல்யூஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கும் 760 mm ஆஃப் மெர்க்குரிக் ப்ரெஷர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது அந்த டெம்பரேச்சர்னால் என்ன, அதில் என்ன செல்சியஸ் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேல், ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர், ப்ரெஷர், நார்மல் டெம்பரேச்சர், ப்ரெஷர். விஸ்காசிட்டினா என்னதுன்னா, இப்போது ஒரு பாட்டிலில் வாட்டர் எடுத்துப்போம், இன்னொரு பாட்டிலில் ஹனி எடுத்துப்போம். ரெண்டு பாட்டிலையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம போர் பண்ண போகிறோம். போர் பண்ணும்போது தண்ணி வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே கீழே விழும். அதில் இருக்கிற ஹனி, இன்னொரு பாட்டில் இருக்கிற ஹனி வந்து கொஞ்சம் பொறுமையாக கீழே வரும். ஸோ இதுக்கு பேர் தான் விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ தண்ணின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு விஸ்காசிட்டி ரொம்ப கம்மி, ஹனின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். இது நீங்கள் ஜென்ரலாக புரிஞ்சுக்கிற விஷயம். இப்போது டெக்னிக்கலாக பார்ப்போம். விஸ்காசிட்டி, a fluid which determines the amount of resistance to a shearing stress. இதோட மீனிங் என்னென்னா, இப்போ இந்த டயக்ராம் எடுத்துப்போம். இந்த டயக்ராமில் இருக்கிறது வந்து இந்த ஃப்ளூயிட். ஓகேங்களா? இந்த ஃப்ளூயிட் அப்படியே மூவிங்கில் வருது. இப்போது இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துப்போம். இந்த பைப்புக்குள்ளே வந்து ஃப்ளூயிட் வந்து பொறுமையாக வரும், விஸ்காசிட்டி ஃப்ளூயிட் இந்த மாதிரி தானே வரும், அப்படியே பொறுமையாக வரும். இதில் நிறைய லேயர்ஸ் இருக்கும். இந்த ஃப்ளூயிட் பார்த்துட்டோன்னா இதில் நிறைய லேயர்ஸ் இருக்கும். டாப் லேயர், பாட்டம் லேயர், மிடில் லேயர், இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கும். இதில் என்ன பண்ணணும்னா, இந்த டாப் லேயர் இருக்குங்க இல்லையா, இந்த டாப் லேயர் மிடில் லேயரை வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்து
கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணி விட்டுரும், வெலாசிட்டியை. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் வந்து விஸ்காசிட்டி. எ ஃப்ளூயிட் which determines the amount of resistance to a shearing stress. ஸோ இந்த லேயரில் இருக்கிற அந்த ஃப்ளூயிட் வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்குது நெக்ஸ்ட் லேயருக்கு. ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால இது கொஞ்சம் முன்னாடி போகுது, இது கொஞ்சம் பின்னாடி பொறுமையாக வருது. இப்போது இந்த லேயர் வந்து இதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால இந்த லேயர் வந்து கொஞ்சம் பொறுமையாக வருது, இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது இல்லையா, இதுதான் நம்ம விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராம் தான் இப்படி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்போது இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். இந்த லேயருக்கு வந்து வெலாசிட்டி u, இந்த லேயருக்கு வெலாசிட்டி u ப்ளஸ் du. அதோட மீனிங் என்னென்னா, இது வரைக்கும் யூன்னு சொல்லியிருக்கோம், இது வரைக்கும் யூனா அப்போ மிச்சம் இருக்கிற பார்ட் என்னது du. அப்போ u ப்ளஸ் du தான் இந்த பார்ட் ஃபுல்லாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு லேயருக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் dy. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வெலாசிட்டியை கண்டுபிடிப்போம். ஸோ ஒவ்வொரு லேயருக்குமே வந்து வெலாசிட்டி வேரி ஆகும். எதனால்? அந்த ஃப்ளூயிடு டாப் லேயர் இருக்கிற ஸ்ட்ரெஸ் கொடுக்குது நெக்ஸ்ட் லேயருக்கு. ஸோ இப்படி ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுது. ஸோ அதுதான் நம்ம விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது, விஸ்காசிட்டியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் பார்க்க போகிறது டைனமிக் விஸ்காசிட்டி. அது என்ன டைனமிக் விஸ்காசிட்டினா, shear stress required to produce unit rate of shear deformation. அதாவது இப்போ ஒரு ஃப்ளூயிட் எடுத்துக்கிறோம், அதை ஒரு பாட்டம் லேயரில், அதாவது ஒரு டேபிளில் அந்த ஃப்ளூயிடை ஊற்றுறோம். அந்த ஃப்ளூயிட் வந்து மூவிங்கில் இருக்கும்போது அதோட விஸ்காசிட்டி சேஞ்சஸ் இருக்கும். ஒரு இடத்துல விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும், இன்னொரு இடத்துல கொஞ்சம் விஸ்காசிட்டி கம்மியாகிடும். ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே வரும், டைனமிக் விஸ்காசிட்டி. ஸோ அதுதான் நம்ம சொல்லணும். ஸோ டைனமிக்கில் அந்த விஸ்காசிட்டியோட சேஞ்சஸ் ஏற்படும். ஷியர் ஸ்ட்ரெஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் யூனிட் ரேட் ஆஃப் ஷியர் டிஃபார்மேஷன். அப்போது ஒரு நார்மலாக ஒரு ஃப்ளூயிட் போயிட்டுருக்கு, அதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்தோம்னா அந்த ஃப்ளூயினுடைய போக்கை மாற்றி விட்டுரும், டைனமிக் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதுதான் ஷியர் டிஃபார்மேஷன். ஸோ அதுக்கு ஃபார்முலா மியூ இஸ் ஈக்குவல் டு டவு பை டியூ பை டிஒய். மியூனானது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, இது விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். இங்கே அதுக்கு பேர் டைனமிக் விஸ்காசிட்டி ஈக்குவல் டு டவுனா ஸ்ட்ரெஸ் கொடுத்து அங்கே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஷேர் டெஃபார்மேஷன் பண்ணுறோம். ஸோ டியூ பை டிஒய். ஸோ ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால அங்கே வந்து டெஃபார்மேஷன் நடக்குது. ஸோ அதுதான் நம்ம டைனமிக் விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. இதுதான் ரொம்ப முக்கியமான விஸ்காசிட்டி. பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸில் எல்லாத்துலேயும் பயன்படுத்துறது ப்ராக்டிக்கலாக, ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. கைனமேட்டிக் விஸ்காசிட்டின்னு என்னதுன்னா, இதில் முக்கியமானது நம்மளுக்கு டைம் வேணும், லென்த் வேணும். ஸோ எவ்வளவு தூரத்தில் எவ்வளவு டைமில் அந்த விஸ்காசிட்டி சேஞ்சஸ் ஏற்படுது அதை நம்ம ஈஸியாக அதில் தெரிஞ்சுக்கலாம் ப்ராக்டிக்கலாக. கைனமேட்டிக் விஸ்காசிட்டி இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, v இஸ் ஈக்குவல் டு டைனமிக் விஸ்காசிட்டி பை, இந்த v வந்து கொஞ்சம் ஸ்டைலாக போடணும் இந்த மாதிரி. ஓகேங்களா? நியூன்னு சொல்லலாம், வின்னு சொல்லலாம், எப்படியாவது சொல்லிக்கோங்க. ஸோ v இஸ் ஈக்குவல் டு டைனமிக் விஸ்காசிட்டி பை டென்சிட்டி. டைனமிக் விஸ்காசிட்டி நம்ம கண்டுபிடிச்சல இந்த வேல்யூ எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கணும். டென்சிட்டிக்கு சிம்பிள் வந்து ரோ. ஓகேங்களா? ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ பை ரோ. இதை வின்னு படிக்கங்க, அப்போ தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. v இஸ் ஈக்குவல் டு மியூ பை ரோ. வினா கைனமேட்டிக் விஸ்காசிட்டி, SI யூனிட் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஸோ கைனமேட்டிக் விஸ்காசிட்டி வந்து பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸில் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸாக பயன்படுது. ஏன்னா அந்த ஃப்ளோ ஈஸியாக நம்மளுக்கு அந்த வெலாசிட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கெரோசினில், பெட்ரோலில், டீசலில். ஆனால் டைனமிக் விஸ்காசிட்டியில் அப்படி பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்சஸ் ஏற்படும். இப்போ டைனமிக் விஸ்காசிட்டினா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சாஸ் பாட்டில் இருக்குது இல்லையா, அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி ஊற்றும் போது சாஸ் விட்டு விட்டு வரும் இல்லையா. ஸோ அதெல்லாமே ஒரு டைனமிக் விஸ்காசிட்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துகிற ஃபார்முலா. ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இந்த கைனமேட்டிக் விஸ்காசிட்டி தான் பயன்படுத்துவாங்க. சரி, நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி. பேசிக், ரொம்ப பேசிக்கானது. டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ டியூ பை டிஒய். இதோட மீனிங் என்னென்னா, இப்போது ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம், அந்த ஸ்ட்ரெஸ் கொடுத்தோடனே நம்மளுக்கு டிஃபார்மேஷன் நடக்குது, ஷியர் டிஃபார்மேஷன் நடக்குது. இப்போது ஒரு ஃப்ளூயிட் போயிட்டுருக்கீங்க,
இங்கே ஒரு ஃப்ளூயிட் போயிட்டுருக்குன்னு வச்சுப்போம். இப்படி இந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு ஃப்ளூயிட் போகுதுன்னா இப்போது இது நார்மலாக போயிட்டுருக்கு. இப்போ நான் இங்கே ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா, மேலே ஒரு பிளேட்டை வச்சு நான் மூவ் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது இதனுடைய சேஞ்சஸ் ஏற்படும், போக்குகள் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, இதோட போக்கு மாறிக்கிட்டே வரும். அப்போது நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்தா இங்கே ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது. இதுதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தினா அங்கே இருக்கிற இந்த ஷியர் டெஃபார்மேஷனும் அதிகமாகும். ஸோ அதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். ஸோ அதுக்கு பேர் தான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி. ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்தா அங்கே ஷியர் டெஃபார்மேஷன் நடக்கும், ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைன்னா அங்கே ஷியர் டெஃபார்மேஷன் நடக்காது. ஸோ இது கிராஃபில் சொல்லணும்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் இந்த மாதிரி. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்க இங்கே ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறோம், இங்கே ஷியர் டெஃபார்மேஷன் நடக்குது. ஸோ அப்படியே இது இன்க்ரீஸ் பண்ண, இது 1னா இதுவும் 1, இது 2னா இதுவும் 2, இது 3னா இதுவும் 3, இந்த மாதிரி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும். இந்த விஸ்காசிட்டிக்கு பேர் தான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி. இதெல்லாம் எங்கே பார்க்கலாம்னா தண்ணியில், பெட்ரோலியமில், கேஸில், கேஸோலின்னு சொல்லலாம், கேஸ்ன்னு சொல்லாமல் கேசலினில் சொல்லலாம், பெட்ரோலியம், ஆல்கஹால்ஸ், இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டிக்கு சொல்லலாம். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ du by dy. இந்த மியூ வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. கோஎஃபிஷியன்ட் அந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணோம்லே அதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. So shear stress on fluid element layer is directly proportional to the rate of shear strain. Viscosity is not affected by shear rate. இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு அங்கே நம்மளுக்கு ஒரு டிஃபர்மேஷன் போக்கு ஏற்படுது. ஆனால் அந்த விஸ்காசிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. இப்போது இந்த லேயரில் இங்கே ஒரு தேனை ஊற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தேனுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சு நான் மூவ் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து ஷேர் ஃபார்ம் ஆயிடுச்சு, போக்கு மாறிடுச்சு. ஆனால் அதுக்குள்ளே அந்த விஸ்காசிட்டி இருக்கு இல்லையா, அந்த திக்னஸ் அந்த ஃப்ளூயிட்க்கு அது எதுவும் சேஞ்ச் ஆகாது. அந்த வெலாசிட்டி தான் சேஞ்ச் ஆகும்போது வேறு எதுவும் சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்கிறாங்க நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி. ஸோ இதுக்கு எல்லாமே எந்த ஃப்ளூயிட் எல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்துச்சுன்னா, அதாவது ஸ்ட்ரெஸ் கொடுத்தா ஷியர் டெஃபார்மேஷன் நடந்துச்சுன்னா அதை நியூட்டனாயின் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். என்ன ஃப்ளூயிட்? நியூட்டனாயின் ஃப்ளூயிட், நியூட்டோனியான் ஃப்ளூயிட். ஸோ எந்த ஃப்ளூயிட்லாம் நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டியை ஃபாலோ பண்ணுதோ அதெல்லாம் நியூட்டோனியன் ஃப்ளூயிட். எக்ஸாம்பிள் வாட்டர், பெட்ரோல், டீசல், இதெல்லாமே சொல்லலாம். நான் நியூட்டனாயின் ஃப்ளூயிட்ஸ்னால் இதில் அதெல்லாம் ஒபே பண்ணலையோ. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் சில ஃப்ளூயிட்ஸ்லாம் வந்து ஃப்ளோ ஒரே மாதிரி இருக்காது, விஸ்காசிட்டி ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிலே சில ஆயிலெலாம் வந்து சீக்கிரமாக விஸ்காசிட்டி மாறிடும். ஓகேங்களா, டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி. அதேமாதிரி இந்த கெச்சப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே நான் நியூட்டனாயின் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லலாம். ஸோ எதெல்லாம் வந்து நியூட்டன் லா ஆஃப் வெலாசிட்டியை ஃபாலோ பண்ணலையோ அதெல்லாம் நான் நியூட்டனாயின் ஃப்ளூயிட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் விஸ்காசிட்டி. ஸ்பெசிஃபிக் விஸ்காசிட்டினா என்னன்னா அதுக்கு நம்மளுக்கு முதல்ல டைனமிக் விஸ்காசிட்டி தெரிஞ்சிருக்கும். அதை நம்ம படிச்சிட்டோம் இல்லையா. ஸோ ஏதோ ஒரு ஃப்ளூயிட் கொடுத்துருவாங்க, அந்த ஃப்ளூயிடுக்கு டைனமிக் விஸ்காசிட்டி கண்டுபிடிச்சிடணும். அப்புறமா அதை வாட்டரால் டிவைட் பண்ணணும். வாட்டருக்குன்னு ஒரு டைனமிக் விஸ்காசிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் விஸ்காசிட்டி கிடச்சிடும். எல்லாத்துக்குமே நம்ம பேஸ் வாட்டரை வச்சு தான் டிவைட் பண்ணணும். ஸோ ஏதோ ஒரு ஃப்ளூயிட், இப்போ பெட்ரோல் எடுத்துக்கிறோம், அதுக்குன்னு ஒரு டைனமிக் விஸ்காசிட்டி வேல்யூ இருக்கும், கண்டுபிடிச்சிருவோம். அதை எடுத்து வாட்டர் கூட டிவைட் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்பெசிஃபிக் விஸ்காசிட்டி கிடச்சிரும். இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்பெசிஃபிக் விஸ்காசிட்டி முக்கியம். ஓகேங்களா, எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் விஸ்காசிட்டி. சரி, டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட் டேஷ். இப்போது ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துப்போம். இந்த டெஸ்ட் டியூப்பில் நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணி நான் இங்கே வந்து ஹீட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே நான் வந்து ஹீட் பண்ணும்போது இந்த வாட்டருக்குள்ளே இருக்கிற மாலிகூல்ஸாக இருக்கு இல்லையா, வாட்டர் மாலிகூல்ஸ், the temperature increases, viscosity of liquid decreases. அப்போது இந்த விஸ்காசிட்டியை குறைச்சி விட்டுரும். நார்மலாக இருக்கிற தண்ணியில் வந்து விஸ்காசிட்டி இருக்கும், அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஆனால் அதுவே அந்த தண்ணியை சூடுபடுத்தும் போது அது விஸ்காசிட்டி குறைஞ்சி போயிடும், இன்னும் லூஸ் ஆகிடும்.
இப்போது இந்த கெரோசின் பார்த்துருக்கீங்களா, கெரோசினுக்கும் வாட்டருக்கும் கம்பேர் பண்ணுங்கள். கெரோசின் நல்லா ஷேக் ஆகும், ஏன்னா அதுக்கு விஸ்காசிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அதுதான் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் போது விஸ்காசிட்டியோட வேல்யூ குறைஞ்சி போயிடும். இதுவே டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் போது விஸ்காசிட்டியினுடைய கேஸில் இருக்கும்போது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏதோ ஒரு கேஸை நீங்கள் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தி ஹீட் பண்ணுங்களேன், அந்த கேஸ் வந்து விஸ்காசிட்டி கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அதாவது அந்த கேஸ், அதாவது விஸ்காசிட்டி ஆஃப் கேஸஸ் இன்க்ரீசஸ் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் போது. ஸோ லிக்விடில் வந்து டெம்பரேச்சர் அதிகப்படுத்தணும்னா விஸ்காசிட்டி குறைஞ்சிரும். இதுவே கேஸில் வந்து டெம்பரேச்சர் அதிகப்படுத்தணும் விஸ்காசிட்டி அதிகமாகும். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸு. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு சொல்லணும். நெக்ஸ்ட் கம்ப்ரஸபிலிட்டி. கம்ப்ரஸபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 பல்க் மாடுலஸ். இந்த பல்க் மாடுலஸ் சிம்பிள்ஸ் கேன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு முதல்ல கே சிம்பிள்னு என்னென்னு தெரிஞ்சுப்போம். கே இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ப்ரெஷர் பை சேஞ்ச் இன் வால்யூம் பர் ஒரிஜினல் வால்யூம். இப்போது இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு ப்ரெஷர் இருக்குது, இங்கே ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம ப்ரெஷர்னு வச்சுப்போம். ஸோ இந்த வால்யூம்குள்ளே ப்ரெஷர் இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரெஷர் அதிகப்படுத்தும் போது இந்த வால்யூம் வந்து இப்படி சேஞ்ச் ஆகலாம், இல்லைன்னா வந்து இப்படி சேஞ்ச் ஆகலாம், இல்லைன்னா வந்து இப்படி நார்மலாக ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இந்த வால்யூமில் சேஞ்சஸ் ஏற்படும் போது நம்ம ஏதாவது ஒரு வால்யூம் எப்போ சேஞ்ச் ஆகும், நம்ம ப்ரெஷர் அதிகப்படுத்தும் போது. ஸோ அதுதான் நம்ம வந்து கம்ப்ரஸபிலிட்டின்னு சொல்லுவோம். கம்ப்ரெஸ் பண்ணுறது, நார்மலாக இருக்கிறத வந்து நம்ம நல்லா ப்ரெஷர் கொடுத்து கம்ப்ரெஸ் பண்ணுறது. ஸோ அதுதான் நம்ம கம்ப்ரஸபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எவ்வளவு ப்ரெஷர் அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வால்யூம் குறைஞ்சி போயிடும். சொன்ன இல்லையா, ப்ரெஷர் இப்போ இப்படி இருக்குது, இது நான் ப்ரெஷர் அதிகப்படுத்தும் போது அப்படியே இப்படி நார்மலாக ஆகிடுச்சு பாருங்கள், ஃப்ளாட் ஆகிடுச்சு, கம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஸோ தான் கம்ப்ரஸபிலிட்டி. இதெல்லாம் ஃப்ளூயிட்ஸில் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த ஃபார்முலாலாம் பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட் வேப்பர் ப்ரெஷர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வேப்பர் ப்ரெஷர். நார்மல் சிம்பிளாக சொல்லி தரேன் பாருங்கள். ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கோங்க. டெஸ்ட் டியூப்பில் இப்போது இங்கே ஒரு வாட்டர், இது வரைக்கும் வாட்டர் இருக்குது, இது வரைக்கும் வாட்டர் இருக்குது. ஓகேங்களா, இப்போது இந்த வாட்டர் நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது என்ன நடக்கும், இந்த வாட்டரில் இருக்கிற அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் கேஸாக மாறி, வேப்பராக மாறி, ஆவியாக மாறி மேலே போய்கிட்டே இருக்கும். அப்போது இது எங்கே போகுது, அட்மாஸ்பியருக்கு போகுது. இங்கே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கும், கரெக்டுங்களா. இந்த இடத்துல அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், இது இங்கே வாட்டருடைய ப்ரெஷர். ஸோ வேப்பர் ப்ரெஷர்னா என்னதுன்னா, இந்த வாட்டரை ஹீட் பண்ணும்போது இதுலேருந்து இந்த ஆவி வெளியில் போகுது இல்லையா, இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஏதோ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. டெஸ்ட் டியூப்புக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டா இந்த ஆவியெல்லாம் என்ன ஆகிடும், இங்கேயே போயிட்டு மேலே தட்டி அந்த மேலே லிட்டில் தட்டி திரும்பினாகும் கீழே வர பார்க்கும். அப்போது இங்கே இருக்கிற இந்த ஆவியும் இங்கே இருக்கிற தண்ணிக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்படும். இந்த ப்ரெஷர் வந்து இந்த தண்ணி மேலே காட்டும். இந்த தண்ணி நல்லா சூடாகி ஆவி எங்கே போகுது, இந்த டெஸ்ட் டியூப்குள்ளே தான் இருக்குது, அந்த மூடிக்குள்ளேயே தான் இருக்குது. அது என்ன ஆகுது, நல்லா ப்ரெஷர் அதிகமானதுக்கப்புறம் அந்த ப்ரெஷரை வந்து இப்போது இந்த பக்கமாக தள்ளும், தண்ணி பக்கமாக தள்ளும். அப்போ அந்த தண்ணிக்கும் அந்த ஆவிக்குள்ள அந்த ப்ரெஷர் இருக்குது இல்லையா, அதுதான் வேப்பர் ப்ரெஷர்னு சொல்லுவோம். When the liquid is kept in a closed vessel, it evaporates and vapor occupy the space between free liquid surface and top of the vessel. This accumulated vapor of the liquid exerts a partial pressure on the surface of the liquid. This partial pressure is known as vapor pressure of liquid. இப்போ நான் சொன்னலையா தமிழில், அதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது ஏதாவது ஒரு மூடாப்பு உள்ள ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கோங்க, இல்லை பாக்ஸ் கூட எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஹீட் பண்ணும் போது அந்த தண்ணிலேருந்து வர ஆவி வந்து எவ்வளவு வெளியே ஆவி வருதோ அதெல்லாம் ப்ரெஷராக ஃபார்ம் ஆகும். அந்த ப்ரெஷராக ஃபார்ம் ஆகி திரும்ப அந்த தண்ணிக்கே அந்த ப்ரெஷரை கொடுக்கும். அந்த ப்ரெஷர் தான் வேப்பர் ப்ரெஷர். சரி, நார்மலாக ஒரு 100 டிகிரி செல்சியஸ்க்கு வாட்டருக்கு என்ன வேப்பர் ப்ரெஷர் இருக்குன்னா 101,325 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ப்ராப்ளம் போடும்போது இது யூஸ் பண்ணுவோம், மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுவே டெம்பரேச்சர் கம்மி பண்ணிட்டோம், 20 டிகிரி செல்சியஸ்னு வச்சுப்போம். அப்போ வேப்பர் ப்ரெஷர் வந்து 2337 இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வேப்பர் ப்ரெஷர். நெக்ஸ்ட் கேபிலாரிட்டி, ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். சரி, இப்போது
இந்த டயக்ராம் பாருங்கள், ரொம்ப டிஃபிகல்ட்டான டயக்ராம்லாம் இல்லை. இப்போ ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க, சிம்பிளாக சொல்கிறேங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனாக இருக்கிற ஒரு டியூப் ஒன்று இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணும்போது இந்த தண்ணி எல்லாம் இப்படி மேலே போகும். மேலே போய்ட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் ஸ்டாப் ஆகிடும். இதுக்கு பேர் தான் கேபிலாரிட்டி. தண்ணி மேலே போச்சுன்னா இது பேர் கேபிலாரி ரைஸ்ன்னு சொல்லுவோம். திரும்பவும் இன்னொரு பீக்கர் எடுத்துக்கோங்க. இதில் தண்ணிக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆட் பண்ணலாம், கெரோசின் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது திரும்ப இதில் ஒரு டியூப் இன்சர்ட் பண்ணும்போது அந்த தண்ணி இருக்கு, அந்த கெரோசின் இருக்கு இல்லையா, மேலே போகாமல் கீழே வந்து நின்றுடும். இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிடும், குறைஞ்சி போயிடும். இது வந்து நம்ம கேபிலரி ஃபால்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்டுக்கு பேர் தான் கேபிலாரிட்டி. ஸோ ரைஸோ ஃபாலோ, ஸோ அதுதான் வந்து கேபிலாரிட்டி. ஒரு பீக்கரில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு டியூப் இன்சர்ட் பண்ணும்போது அந்த தண்ணி மேலே போச்சுன்னா அந்த டியூபுக்குள்ளே அதை நம்ம வந்து கேபிலாரிட்டின்னு சொல்லுவோம் அந்த கான்செப்ட். ஸோ கீழே போனாலும் கேபிலாரிட்டி தான். மேலே போனால் கேபிலரி ரைஸ்ன்னு சொல்லுவோம், கீழே வந்துச்சுன்னா கேபிலரி ஃபால்னு சொல்லுவோம். நார்மல் தண்ணியில் வந்து நம்மளுக்கு தண்ணி மேலே போகும் டியூப்பில். இதுவே கெரோசின் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளூயிட் வந்து கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ a phenomenon of rise or fall of liquid surface relative to the adjacent general level of liquid. Capillary rise of water in glass tube. ஸோ ஒரு கிளாஸ் டியூப்பில் capillary rise ஃபார்முலா இதுதான், H is equal to 4 into sigma. சிக்மானா சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த தண்ணி இது வரைக்கும் ஏறி இருக்குங்க இல்லையா, இங்கே மேலே வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கும், இங்கே தண்ணியோட ப்ரெஷர் இருக்கும். இந்த இடையில் இருக்கிறது வந்து சர்ஃபேஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், டென்சைல் ஃபோர்ஸ், அதான் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ அந்த சர்ஃபேஸ் டென்ஷனோட வேல்யூ சிக்மா எடுத்துப்போம். ரோனா டென்சிட்டி, ஜீனா அக்சலரேஷன் டு கிராவிட்டி, டீனா அந்த டயாமீட்டர், அந்த டியூப்னுடைய டயாமீட்டர். ஸோ இதெல்லாம் வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கேபிலாரிட்டி வேல்யூ கிடச்சிரும், எவ்வளோ ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரைஸ் ஆகிருக்குன்னு. ஓகேங்களா? இதெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பயன்படுத்துவோம் கேபிலாரிட்டி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சர்ஃபேஸ் டென்ஷன். Tensile force required to keep the unit length of surface film in equilibrium. அதாவது இப்போ ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துப்போம். ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துகிட்டு அதில் வாட்டர் ஃபில் பண்ணிடுறோம். வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு இது வரைக்கும் வாட்டர் ஃபில் ஆகிருக்கு. இங்கே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குது, இங்கே வாட்டர்னுடைய ப்ரெஷர் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் இந்த இடத்துல ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் ஒன்று உருவாகும். அந்த ஃபோர்ஸ் தான் சர்ஃபேஸ் டென்ஷன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தண்ணி மேலே சில எறும்புகள்லாம் பார்த்துருப்பீங்க, நடந்து போகும் அப்படியே முழுகாமல். ஸோ அதெல்லாமே சர்ஃபேஸ் டென்ஷன் தான். The tensile force required to keep the unit length of surface film in equilibrium. ஈக்குலிபிரியமில் வச்சுக்கோம் இதுவும் இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் வாட்டர் ப்ரெஷரையும் ஒரு இடத்துல ஈக்குலிபிரியமாக வச்சுக்கோம். அது மேலே இப்போ இங்கே எறும்பு போட்டாலும் உள்ளே முழுகாமல் மிதக்கும். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபார்முலா இருக்குது. லிக்விட் ட்ராப்லெட்க்கு rho is equal to 4 sigma by d. இங்கே சிக்மா தான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன், d வந்து அந்த டியூப்னுடைய டயாமீட்டர், ரோ வந்து டென்சிட்டி. ஸோ சோப் பபிள் பார்த்துட்டோம்னா p is equal to 8 sigma by d. லிக்விட் ஜெட் அப்படின்னா அது தண்ணி நல்லா ஸ்பீச் அடிக்கிறது, லிக்விட் ஜெட், அதுக்கு வந்து p is equal to 2 sigma by d. ஸோ இந்த கிவனில் ப்ராப்ளம்ஸில் கொடுக்கும்போது இந்த மாதிரி லிக்விட் ட்ராப்லெட், சோப் பபிள், லிக்விட் ஜெட்லாம் கொடுப்பாங்க. அந்த டைம் நம்ம வந்து இந்த ஃபார்முலா பயன்படுத்திக்கணும் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் கொஞ்சம் பாதி நடத்தியிருப்பேன், செகண்ட் வீடியோவில் மீதி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸும் நடத்தியாச்சு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சிட்டிங்கன்னா சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? வாட்ச் அதர்